Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பெண்கள்லாம் பொதுவாகவே டைட்டாக போடுற லெக்கின்ஸு யோகா பேண்ட்லாம் நம்ம போடுறோம். இது சரியா அப்படிங்கிறத பற்றியும் அந்த லெக்கின்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மெல்லாம் பொதுவாகவே லெக்கின்ஸு டைட்ஸு இது மாதிரியான கிளாத் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல்லலாம் தோலதலன் போடுற பேண்ட்டு, அதாவது பட்டியாலா பேண்ட் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கேதரிங் டைப் பேண்ட்டுகளெல்லாம் போட ஆரம்பித்தோம். இப்போ அப்படியே லெக்கின் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால லெக்கின்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெண்கள் பார்க்கறதுக்கு இது ரொம்ப அழகாக கொடுக்கறதுனால லெகின்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த லெகின்ஸில் நிறைய ஆபத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. பெரும்பாலான பேண்ட்டுகளில் மிகவும் மட்டமான சிந்தட்டிக்கலான பாலிஸ்டர், நைலான், ஸ்பான்டெக் இது மாதிரியான வகைகளை பயன்படுத்துகிறாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல உரசி தோலுக்கு அலர்ஜியை ஏற்படுத்திடும். இது குறித்து டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் லெக்கின்ஸு யோகா பேண்ட் அணிகிறது சரியில்லை, இது ஆபத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, யோனி, ஆசனவாய், தொடை இடுக்குகளில் இது பல்வேறு தொற்றுகளை கூட ஏற்படுத்திடும். உடற்பயிற்சி செய்கிறப்ப நம்ம ரொம்ப டைட்டான பேண்ட் போட்டிருப்போம்ல, அதாவது அதுதான் நமக்கு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் நம்ம சூஸ் பண்ணுவோம். பொதுவாகவே உடற்பயிற்சி செய்கிறப்ப ரொம்ப வேர்க்கும். ஆனால் இது மாதிரியான டைட்டான லெகின்ஸ் போட்டுட்டு நம்ம உடற்பயிற்சி செய்கிறப்ப அது கம்ஃபர்ட்டாக இருந்தால் கூட உள்ளார எவ்வளவு வேர்த்தாலும் வெளியில் தெரியாது. டைட் லெகின்ஸ் இருக்குல்ல, இது சிந்தட்டிக் ஃபைபரை கொண்டு தயாரிக்கிறாங்க. காற்று கூட இந்த லெகின்ஸ்குள்ளார போக முடியாது. இதனால பாக்டீரியா, ஃபங்கஸ் இது மாதிரியான நுண்ணுயிர்கள்லாம் எளிதாக உள்ளார போய் அரிப்பு, வீக்கம், கொப்புளங்களை கூட ஏற்படுத்திடும். சில நிறுவனங்கள்லாம் இந்த ஆடைகள் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளாஸ்டிக் பை, நான்ஸ்டிக் பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துவோம்ல, அந்த PFAS அப்படிங்கிற ஆபத்தான கலவையை சேர்த்துடுறாங்க. இந்த கலவை என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வியர்வையில கலந்து சிறுநீரகம், மார்பக புற்றுநோயை கூட ஏற்படுத்திடுற வல்லமை படைச்சதா இருக்குது. பெண்கள் பொதுவாகவே பருத்தினால் நெய்யப்பட்ட ஆடைகளை, அதுவும் கொஞ்சம் தளர்வாக இருக்கிற மாதிரி ஆடைகளை அணிகிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெண்கள் யாருமே நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு தவறாக நினைக்க வேணாம். இதோடைய ஆபத்தை தெரிஞ்சுட்டு இனிமேல் லெகின்ஸை அவாய்ட் பண்ணிட்டு பருத்தி ஆடையினால் செய்யப்பட்ட லூஸான பேண்ட்டை அணிவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பெண்கள் லெக்கின்ஸ் அணிவதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.